பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் தென்காசிங்கிற ஒரு மாவட்டத்தில் கொடம்பட்டி ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 3 அக்கா தங்கச்சி, முதல் வந்து அன்னலட்சுமி, 2வது 3வது மகாலட்சுமி. ஒரு பெண்ணுக்கு வந்து தலைப்பிள்ளைக்கும் அந்த தாய்க்கும் வந்து சரிபுறம் இருக்கும். கணவன்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை கூட ஒரு கஷ்டம் அப்படின்னா வளர்ந்து ஆண் பிள்ளை முதல் பிள்ளையை சொல்றோம், அம்மா வந்து அப்படிப்பட்ட அந்த சாதனை பெண்களை பற்றி சொல்லுறேன். இந்த அன்னலட்சுமி அப்படிங்கிறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய முதல் குழந்தை தங்கவேலுசாமி இவர் என்ன பண்ணாங்கன்னா, தரைப்படை இந்தியாவின் அந்த தரைப்படை துறையில வேலைக்கு அனுப்புறாங்க. ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பெண் புத்தரா அனுப்புறது பெரிய விஷயம். மகாத்மா காந்தி எப்படி முஸ்லீம் ஆயிட்ட கபலம் சொல்றாங்களோ, குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு எல்லாம் போனாலும் என்ன செய்யணும், எந்த உலகங்களுக்கு அடிமையாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துதான் தாய்கிட்ட இருந்து அந்த குழந்தைய வந்து போய் தடைப்படையிலே பணியாற்றுகிறார். இதுக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க பேர் இவருடைய காளிமுத்துங்கிற ஒரு இடைநிலை ஆசிரியருடைய மகன், அந்த தடைப்படைக்கு சென்றவர். அடுத்து ஒருத்தங்க இருக்காங்க சுப்புலட்சுமி, இவருடைய கணவர் தமிழ் பட்டதாரி ஆசிரியர், திருச்சி மாவட்டத்தில் லட்சத்தூர் வேலை பார்த்தாங்க. இவர்களுக்கு முதல் குழந்தை ராஜா. இவர் என்ன பண்ணாருன்னா, +2 முடிச்ச உடனே 1000 பேர் எழுதிய மெட்ராஸ்ல எழுதின பரீட்சையில முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று விமானப்படையில் பணிக்கு சென்றார். இப்பவும் என்ன சொல்றாங்க, அவங்க அம்மா அழுகிறாங்க, நீ எப்படிதான் போவ அப்படிங்கிறத. அம்மா நான் வந்து புலால் உண்ண மாட்டேன், மது அருந்த மாட்டேன், எப்படி காந்தி வாக்கு கொடுத்தாரோ அது போல அம்மா கிட்ட நான் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் ஆளாக்க மாட்டேன், நம்ம வீட்டு பாரம்பரியப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சத்தியப்படி தான் அவர் வெளியேறாரு. இவர் வந்து முக்கியமா சொல்லணும்னா கார்கில் போர்ல பணி கொடுத்தாரு. அப்போ டெல்லியில இருந்தாங்க. அவருக்கு மனைவி வந்து ரோகிய பயணம் பண்ணியிருந்தாங்க, கருவுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த அளவுக்கு வசதி லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும், எல்லாம் செய்திகளை தான் வானொலியில நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த கார்கில் போர் ஒவ்வொரு நாளும் அந்த செய்தி ரேடியோவில் சர்வசிஞ்சாயிரம் அப்படி பேசும்போது என்ன நடக்க அப்படின்னு கேட்டுருக்கோம். உயிர் தப்பிச்சு வந்ததே பெரும் விஷயம். அந்த சமயத்தில் அவங்களுக்கு கருத்தரை உருவாச்சு. இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லாம இருந்தாங்க. இதுக்கடுத்து அவர் என்ன பண்ணாருன்னா, விஆர்எஸ் அந்த விமானப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் பணியாற்றிட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு ஆசிரியர் பணியாக ஆங்கில ஆசிரியராக நம்முடைய விழுப்புரம் மாவட்ட